சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். வணக்கம். எம் செய்திகளுக்காக நான் உங்கள் குணா. இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். சென்னையில் அரை நூற்றாண்டு வளர்ச்சியை 5 ஆண்டுகளில் திமுக அரசு சாதித்து காட்டியுள்ளது. தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். வீடுகளுக்கு சமையல் எரிவாயு சிலிண்டர் தடையின்றி விநியோகம் செய்யப்படும். மத்திய பெட்ரோலிய அமைச்சக இணை செயலர் சுஜாதா சர்மா அறிவிப்பு. சென்னை வேளச்சேரி பரங்கிமலை இடையே ரயில் சேவை இன்று தொடக்கம். தெற்கு ரயில்வே சென்னை கோட்டம் அறிவிப்பு. மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள பதற்றமான சூழல் ஒட்டுமொத்த உலகத்தின் அமைதிக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல். ஐநா பொதுச் செயலாளர் அண்டோனியோ குட்ரஸ் அறிவிப்பு. அமெரிக்காவில் நடைபெற்ற இந்தியன் வெல் ஓபன் டென்னிஸ் தொடர். பிரிட்டிஷ் வீரர் கேமரூன் நூரியை வீழ்த்தி ஸ்பெயின் கார்லஸ் அல்கார்ஸ் அரையிறுதி சுற்றுக்கு தகுதி. இனி விரிவான செய்திகளை காணலாம். சென்னையில் அரை நூற்றாண்டு வளர்ச்சியை 5 ஆண்டுகளில் திமுக அரசு சாதித்து காட்டியுள்ளது என தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தனது சமூக வலைதள பக்கத்தில் திமுக ஆட்சியில் படைத்த சாதனை குறித்து செய்தி வெளியிட்டுள்ளார். அதில் சென்னையில் அரை நூற்றாண்டு வளர்ச்சியை 5 ஆண்டுகளில் திமுக அரசு சாதித்து காட்டியுள்ளது என தெரிவித்தார். 19 முடிவுற்ற பாலங்கள், 236 பூங்காக்கள் மேம்பாடு, 1442 கிலோமீட்டர் பரப்பளவில் மழைநீர் வடிகால் என்பன உள்ளிட்ட திமுக ஆட்சியின் பணிகளை பட்டியலிட்டார். இதனைத் தொடர்ந்து பல்வேறு முதல்வர் படைப்பகங்கள், தாழ்த்தள மினி பேருந்துகள் என சென்னையின் தோற்றம் ஏற்றம் பெற்றிருக்கிறது என்று குறிப்பிட்டார். உலகத்தர உட்கட்டமைப்புடன் எழில்மிகு சென்னையாக 2030 வளர்த்தெடுப்போம் என உறுதியளித்தார். வீடுகளுக்கு சமையல் எரிவாயு சிலிண்டர் தடையின்றி விநியோகம் செய்யப்படுவதை உறுதிப்படுத்த மத்திய அரசு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது என மத்திய பெட்ரோலிய அமைச்சக இணை செயலர் சுஜாதா சர்மா தெரிவித்துள்ளார். மேற்காசிய போர் நிலவரம் காரணமாக இந்தியாவில் சமையல் எரிவாயு மற்றும் பெட்ரோல், டீசலுக்கு தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் எழுந்துள்ளது. இது தொடர்பாக டெல்லியில் மத்திய பெட்ரோலிய அமைச்சக இணை செயலர் சுஜாதா சர்மா செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது, வீடுகளுக்கு சமையல் எரிவாயு சிலிண்டர் தடையின்றி விநியோகம் செய்யப்படுவதை உறுதிப்படுத்த மத்திய அரசு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது என்று தெரிவித்தார். இந்த நடவடிக்கைகள் காரணமாக சமையல் எரிவாயு உள்நாட்டு உற்பத்தி 30% அளவுக்கு அதிகரித்துள்ளது என்றும், முகவர்களிடம் எல்பிஜி சிலிண்டர் தீர்ந்துவிடும் என்ற அச்சம் தேவையில்லை என்றும் கூறினார். குழாய் வழியில் இயற்கை எரிவாயு விநியோக கட்டமைப்புகளுக்கு மாறுவது குறித்து பரிசீலிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். தமிழகத்தில் கேன்களில் பெட்ரோல் விநியோகம் செய்த பெட்ரோல் விற்பனை நிலையத்தின் உரிமம் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது என்று கூறினார். சென்னை வேளச்சேரி பரங்கிமலை இடையே ரயில் சேவை இன்று தொடங்கப்படும் என தெற்கு ரயில்வே சென்னை கோட்டம் தெரிவித்துள்ளது. சென்னை வேளச்சேரி பரங்கிமலை இடையே ரயில்களை இயக்குவதற்கான தற்காலிக அதிகாரப்பூர்வ சான்றிதழை ரயில்வே பாதுகாப்பு தலைமை கமிஷனர் ஜனகுமார் வழங்கியுள்ளதாகவும், இன்று முதல் ரயில் சேவை இயக்கப்பட உள்ளது என அறிவிக்கப்பட்டது. இது தொடர்பாக தெற்கு ரயில்வே சென்னை கோட்டம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், பாதுகாப்பு கமிஷனர் வழங்கிய வழிகாட்டுதலின்படி ரயில்வே நிர்வாகம் தரப்பிலான அனைத்து கட்டமைப்பு மற்றும் பாதுகாப்பு பணிகளை முழுமையாக நிறைவு செய்துள்ளது என்று தெரிவித்துள்ளது. ரயில்வே பாதுகாப்பு கமிஷனரின் ஆய்வின் போது சென்னை மெட்ரோ ரயில் உட்கட்டமைப்பின் மேல் அமைந்துள்ள குறிப்பிட்ட பகுதியில் உள்ள சாரங்களை அகற்ற அறிவுறுத்தப்பட்டது. இதன்படி சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் பணிகள் நிறைவடைந்த நிலையில் இன்று முதல் பறக்கும் சேவை தொடங்கப்படும் என தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள பதற்றமான சூழல் ஒட்டுமொத்த உலகத்தின் அமைதிக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக உள்ளது என ஐநா பொதுச் செயலாளர் அண்டோனியோ குட்ரஸ் தெரிவித்துள்ளார். ஈரான் மீதான அமெரிக்கா, இஸ்ரேல் படைகளின் தாக்குதலால் மத்திய கிழக்கில் தொடர்ந்து போர் நீடித்து வருகிறது. இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஈரான் வளைகுடா நாடுகளின் மீது தாக்குதல் நடத்தி வருகிறது. இதனால் இரு தரப்பில் இருந்தும் ஆயிரக்கணக்கான மக்கள் உயிரிழந்தனர். தொடர்ந்து உலக நாடுகள் முழுவதும் கச்சா எண்ணெய் வர்த்தகம் பாதிக்கப்பட்டது.
இது தொடர்பாக ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்ரஸ் தனது சமூக வலைதளத்தில் அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் வளைகுடா நாடுகளில் விரிவடைந்து வரும் மோதல் பொதுமக்களுக்கு பெரும் துயரத்தை ஏற்படுத்தி உள்ளது என்றார். மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள பதற்றமான சூழல் ஒட்டுமொத்த உலகத்தின் அமைதிக்கும் பாதுகாப்பிற்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறியிருக்கிறது என்று தெரிவித்தார். இதையடுத்து அனைத்து தரப்பினரும் போர் பதற்றத்தை தணித்துக் கொண்டு பேச்சுவார்த்தைக்கு முன்வர வேண்டும் என வலியுறுத்தினார். அமெரிக்காவில் நடைபெற்ற இந்தியன் வெல்ஸ் ஓபன் டென்னிஸ் தொடரில் ஸ்பெயினின் கார்லோஸ் அல்காரஸ் பிரிட்டிஷ் வீரர் கேமரூன் நூரியை வீழ்த்தி அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். அமெரிக்காவில் இந்தியன் வெல்ஸ் ஓபன் டென்னிஸ் தொடர் நடைபெற்று வருகிறது. இதில் ஆண்கள் ஒற்றையர் பிரிவு கால் இறுதி சுற்றில் ஸ்பெயினின் கார்லோஸ் அல்காரஸ் பிரிட்டிஷ் வீரர் கேமரூன் நூரியுடன் விளையாடினார். இப்போட்டியில் தொடக்க முதலே சிறப்பாக விளையாடிய அல்காரஸ் 6-3, 6-4 என்ற நேர் செட் கணக்கில் அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறினார். இதையடுத்து கார்லோஸ் அல்காரஸ் அரையிறுதி சுற்றில் ரஷ்யாவின் டேனில் மெத்வதேவ் உடன் விளையாட உள்ளார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் 1,70,00,000 ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்ட பணிகளை அமைச்சர் சாத்தூர் ராமச்சந்திரன் தொடங்கி வைத்தார். அருப்புக்கோட்டை அடுத்துள்ள மலைப்பட்டியில் 78,20,000 ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள துணை சுகாதார நிலையத்தை அமைச்சர் சாத்தூர் ராமச்சந்திரன் திறந்து வைத்தார். அரசு பள்ளி வளாகத்தில் 35 லட்சம் ரூபாய் மதிப்பில் நூலகம் கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி வைத்தார். இதைத் தொடர்ந்து கோவிலாங்குளத்தில் 45 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட அரசு துணை சுகாதார நிலையத்தை திறந்து வைத்து கர்ப்பிணிகளுக்கான ஊட்டச்சத்து பொருட்களை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து சின்ன கட்டங்குடியில் 11 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள நியாய விலை கடையை திறந்து வைத்தார். இதேபோல் காந்தி நகர் பேருந்து நிறுத்தத்தில் இருந்து திருச்சுழிக்கு புதிதாக மினி பேருந்து சேவையையும் அமைச்சர் ராமச்சந்திரன் தொடங்கி வைத்தார். அறந்தாங்கி அருகே 7.25 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட புதிய உயர்மட்ட பாலத்தை அமைச்சர் மெய்யநாதன் திறந்து வைத்தார். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே உள்ள அரசகுளம் வடபாதி அரசகுளம் தென்பாதி இடையே நீண்ட காலமாக இருந்த காட்டாறு பாலம் மிகவும் சேதமடைந்து போக்குவரத்திற்கு பயன்படாமல் இருந்து வந்துள்ளது. இந்த நிலையில் அப்பகுதி மக்கள் வேறு பாலம் கட்டித்தர வேண்டும் என பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மெய்யநாதனிடம் கோரிக்கை வைத்திருந்தனர். இதைத் தொடர்ந்து 7,76,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் உயர்மட்ட பாலம் கட்டப்பட்டது. அந்த பாலத்தை அமைச்சர் மெய்யநாதன் திறந்து வைத்தார். எடப்பாடி பழனிசாமியின் தலைமையை மக்கள் ஏற்காததால் தான் அதிமுக தொடர்ந்து தோல்வியை சந்தித்து வருவதாக ஓ பன்னீர்செல்வம் விமர்சித்துள்ளார். தென்காசி தெற்கு மாவட்ட திமுக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் குற்றாலத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்ற முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக பெரும்பான்மையுடன் வெற்றி பெறுவதற்கான பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் கடந்த 5 ஆண்டு காலமாக தமிழகத்தில் பொற்கால ஆட்சி நடைபெற்று வருவதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சரித்திர ஆட்சியை தமிழகத்தில் நடத்தி வருவதாக புகழாரம் சூட்டினார். மேலும் அவர் எடப்பாடி பழனிசாமியின் தலைமையையும் அவரது தலைமையிலான அதிமுகவையும் பொதுமக்கள் ஏற்றுக்கொள்ளாததால் தான் அதிமுக தொடர்ந்து தோல்விகளை சந்தித்து வருவதாக குறிப்பிட்டார். அது பொதுவான மக்களுடைய தீர்ப்பு. என்ன தீர்ப்பை மத்திய அரசுக்கு மக்கள் வழங்குகிறார் அதே தீர்ப்பை தான் மாநிலத்திற்கு மக்கள் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆக எங்களுக்கு நாடாளுமன்றத்திற்கு வழங்கிய தீர்ப்பு தான் உசந்த தீர்ப்பு, தமிழக மக்களுடைய தீர்ப்பு சாதாரண தீர்ப்பு என்று டெல்லியில் ஆண்டு கொண்டிருப்போம் நினைக்கக்கூடாது. ஆக வருகின்ற நிதி தமிழகத்திலிருந்தும் மத்திய தொகுப்பிற்கு நிதி சென்று கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலாக சென்று கொண்டிருக்கிறது. ஆக தமிழக மக்களுடைய வரிப்பணம் மத்திய அரசுடைய மத்திய தொகுப்பில் சென்றடைகிறது. இஸ்லாமியர்கள் வாக்கு ஒன்று கூட மாறாமல் திமுகவிற்கு தான் கிடைக்கும் என்று முன்னாள் அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார். மனிதநேய மக்கள் கட்சி சார்பாக விழுப்புரம் மந்தகரையில் இஃப்தார் நோன்பு திறப்பு நடைபெற்றது. இந்த நிகழ்வில் முன்னாள் அமைச்சரும் திமுக துணை பொதுச் செயலாளருமான பொன்முடி, திமுக சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். அப்போது மேடையில் பேசிய பொன்முடி, இந்துக்கள், கிறிஸ்துவர்கள், இஸ்லாமியர்கள் என தான் வேறுபாடு பார்ப்பதில்லை என்றும்
விழுப்புரம் மாவட்ட ஆட்சியரே இஸ்லாமியராக இருப்பது பெருமை என்றும் கூறினார். இஸ்லாமியர்கள் வாக்கு ஒன்று கூட மாறாமல் திமுகவிற்கு தான் கிடைக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். போதைப் பொருள் கலாச்சாரத்தை எதிர்த்த ஆகாஷ் மீது காவல்துறையினரின் மூர்க்கமான தாக்குதலும், உரிய நேரத்தில் சிகிச்சை தராத மருத்துவர்களின் அலட்சிய போக்குமே உயிர் இழப்பிற்கு காரணம் என விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் உயிரிழந்த விசாரணை கைதி ஆகாஷின் வீட்டிற்கு நேரில் சென்ற திருமாவளவன் ஆகாஷின் பெற்றோரை சந்தித்து ஆறுதல் கூறினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் போதைப் பொருள் கலாச்சாரத்தை எதிர்த்த ஆகாஷ் மீது காவல்துறையினர் மூர்க்கமான தாக்குதல் நடத்த இருப்பதாக குற்றம் சாட்டினார். மேலும் ஆகாஷிற்கு உரிய நேரத்தில் சிகிச்சை அளிக்காத மருத்துவத் துறையினரின் அலட்சிய போக்கும் அவர் உயிரிழப்பிற்கு காரணம் என்ற திருமாவளவன் பணியில் இருந்த அனைத்து காவலரையும் கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். அனைத்திந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற கட்சியை தொடங்கியுள்ள சசிகலா, தமிழ்நாட்டு மக்களை திமுக என்ற தீய சக்தி கசக்கி பிழிந்து விட்டதாக தெரிவித்துள்ளார். சென்னையில் தனது இல்லத்தில் சசிகலா தான் தொடங்கியுள்ள புதிய கட்சியின் பெயரையும் சின்னத்தையும் வெளியிட்டார். அனைத்திந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் என்பது தனது கட்சியின் பெயர் என்றும் கட்சியின் சின்னமாக தென்னந்தோப்பு இருக்கும் என்று தெரிவித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய சசிகலா, திமுக ஆட்சியில் 5 வயது பெண் குழந்தை முதல் மூதாட்டி வரை அனைவரும் பாலியல் வன்கொடுமைக்குள்ளாகுவதாக கூறினார். பகலில் சாலையில் செல்லும் போதே வெட்டுகிற அளவுக்கு சட்ட ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக குற்றம் சாட்டினார். திமுக ஆட்சியை ஓட ஓட விரட்டுவதுதான் தனது வேலை என்று சசிகலா குறிப்பிட்டார். தூத்துக்குடி மாவட்டம் வேடநத்தத்தில் பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்ட மாணவியின் பெற்றோருக்கு ஆறுதல் கூற சென்ற திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழியை பொதுமக்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே வேடநத்தத்தில் 12ஆம் வகுப்பு மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்து கொன்றது கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் மாணவியின் பெற்றோரை சந்தித்து ஆறுதல் கூறுவதற்காக திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி, அமைச்சர் கீதா ஜீவன், சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் ஆகியோர் வந்திருந்தனர். மாணவியின் பெற்றோரை சந்தித்த கனிமொழி, குற்றவாளிகள் விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என்றும் அதற்காக 10 தனிப்படைகளை காவல்துறை அமைத்துள்ளதாகவும் கூறினார். அங்கிருந்து வெளியே வந்த கனிமொழியை ஊர் மக்கள் முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். 3 நாட்களாகியும் குற்றவாளியை ஏன் இன்னும் கண்டுபிடிக்கவில்லை என்றும் ஆறுதல் கூறுவதற்கு தாமதமாக வந்தது ஏன் என்றும் வினாவினர். அவர்களுக்கு பதில் சொல்ல முடியாமல் கனிமொழி திணறிய நிலையில் காவல்துறை பாதுகாப்புடன் அவரை அழைத்து செல்ல முயன்ற போது ஊர் மக்கள் அதை தடுத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து கனிமொழி, கீதா ஜீவன், மார்க்கண்டேயன் ஆகியோரை காவல்துறையினர் பாதுகாப்பாக அனுப்பி வைத்தனர். இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமாரை பதவியிலிருந்து நீக்க கோரும் தீர்மான அறிவிப்பை எதிர்க்கட்சியினர் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளனர். அண்மை காலமாகவே தலைமை தேர்தல் ஆணையர் பாஜகவிற்கு ஆதரவாக செயல்படுகிறார் என்று குற்றம் சாட்டி எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த அறிவிப்பை கொடுத்துள்ளனர். சட்டப்படி மக்களவையில் 100 உறுப்பினர்களும் மாநிலங்களவையில் 50 உறுப்பினர்களும் தீர்மானத்தில் கையொப்பமிட்டால் மட்டுமே அந்த தீர்மானத்தை முன்மொழிய முடியும். இந்த நிலையில் தலைமை தேர்தல் ஆணையர் மீதான பதவி நீக்க தீர்மானத்தில் மக்களவையில் 130 உறுப்பினர்களும் மாநிலங்களவையின் 63 உறுப்பினர்களும் கையொப்பமிட்டுள்ளனர். இந்த தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விவாதம் நடைபெற்றால் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் மீது பதவி நீக்க தீர்மானம் கொண்டு வந்தது வரலாற்றில் இதுவே முதல் முறையாக இருக்கும். பிரதமர் நரேந்திர மோடியிடம் நேரடியாக கொடுக்கப்பட்ட நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் தொப்பி எங்கே என்று கேள்வி எழுப்பியுள்ள நேதாஜியின் பேரர் சந்திரகுமார் போஸ் இது தொடர்பாக உடனே விசாரணை நடத்தி கண்டுபிடிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். 2019ஆம் ஆண்டு ஜனவரி 23ஆம் நாள் நேதாஜி பிறந்த நாளில் சந்திரகுமார் போஸும் அவரது குடும்பத்தினரும் நேதாஜி பயன்படுத்திய தொப்பியை பிரதமர் மோடியிடம் நேரடியாக ஒப்படைத்தனர். பிரதமர் மோடி அந்த தொப்பியை பெற்றுக்கொண்டு செங்கோட்டையில் உள்ள நேதாஜி அருங்காட்சியகத்தின் நுழைவு வாயிலில் இருந்த ஒரு கண்ணாடி பெட்டியில் வைத்தார். அண்மையில் ஓபன் பிளாட்ஃபார்ம்
ஃபார் நேதாஜி என்ற அமைப்பைச் சேர்ந்த நவீன் பாமல் அருங்காட்சியகத்திற்கு சென்றபோது அந்த தொப்பி காணாமல் போயிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியாகினார். இதையடுத்து அவர் தனது எக்ஸ் தளத்தில் மோடியை குறிப்பிட்டு, நாட்டின் பெருந்தலைவரான நேதாஜியின் தொப்பி தொலைந்து போயிருப்பது வெட்கக்கேடானது என சாடியுள்ளார். மேலும் பிரதமரிடம் நேரடியாக வழங்கிய அந்த தொப்பி இருந்த கண்ணாடி பெட்டி காலியாக உள்ளது என்றும், இது குறித்து பிரதமர் தீவிர விசாரணை நடத்த வேண்டும் என்று பதிவிட்டுள்ளார். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் மின் இணைப்பு வழங்க மறுத்த மின் பகிர்மான அலுவலகத்தை முற்றுகையிட்ட இணையரால் பரபரப்பு ஏற்பட்டது. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியைச் சேர்ந்த ரமேஷ் கிருத்திகா இணையர் ரைஃபிள் ரேஞ்சில் உள்ள தங்கள் வீட்டிற்கு மின் இணைப்பு வேண்டி விண்ணப்பித்திருந்தனர். ஆனால் அங்குள்ள மின் வாரிய அதிகாரிகள் தற்போது மின் இணைப்பு தர முடியாது என கூறியுள்ளனர். இதையடுத்து அவர்கள் மாவட்ட மின் பகிர்மான அலுவலகத்திற்கு சென்று முறையிட்டும் மின் இணைப்பு தராமல் அலக்களித்துள்ளனர். இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான இருவரும் கோத்தகிரி மின்வாரிய அலுவலகம் முன் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள விளைநிலங்களில் ஒற்றை காட்டு யானை சுற்றி வருவது அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அடுத்துள்ள காசிப்பாளையம் பள்ளம்பாளையம் பகுதியில் காட்டு யானை நடமாடுவதை பார்த்த விவசாயிகள் வனத்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். இதையடுத்து வனத்துறை அதிகாரிகள் விரைந்து சென்று யானையை விரட்டும் பணியில் ஈடுபட்டனர். தற்போது யானை குருமந்தூர் பருத்தி காடுகளில் நடமாடுவதை வனத்துறையினர் கண்டுபிடித்துள்ளனர். யானையை அந்த பகுதியிலிருந்து பாதுகாப்பாக காட்டிற்குள் விரட்ட வனத்துறையினர் தீவிர முயற்சி மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் அப்பகுதி மக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி வனத்துறை அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை அருகே அடிப்படை வசதிகள் செய்ய கோரியும் தண்ணீர் வழங்காததை கண்டித்தும் குடும்ப அட்டை உள்ளிட்ட அரசு ஆவணங்களை அரசிடமே ஒப்படைக்கப் போவதாக ஊர் மக்கள் அறிவுறுத்தியுள்ளனர். முத்துப்பேட்டை ஒன்றியம் உதயமார்த்தாண்டபுரம் ஊராட்சிக்குட்பட்ட கீழக்காடு பகுதியில் 200க்கு மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இவர்களுக்கு குடிநீர் வழங்க குழாய்கள் அமைக்கப்பட்டு 5 ஆண்டுகள் ஆகியும் குடிநீர் வருவதில்லை என குற்றம் சாட்டுகின்றனர். சாலைகள் பழுதடைந்து குண்டும் குழியுமாக இருப்பதாக தெரிவித்துள்ள மக்கள் இது தொடர்பாக அதிகாரிகளிடம் பலமுறை மனு அளித்தும் அவர்கள் கண்டுகொள்வதில்லை என வேதனை தெரிவிக்கின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே இரவு பகலாக மண் அள்ளும் கொள்ளையர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி வட்டம் திருமணஞ்சேரி ஊராட்சிக்குட்பட்ட கீரான் குளத்தில் மண் எடுக்க அனுமதி பெற்று பனங்குளம் அருகே உள்ள தரிசு நிலங்களில் மண் அள்ளி வருகின்றனர். இரவு பகலாக நடைபெறும் இந்த மண் கொள்ளையால் நிலத்தடி நீர்மட்டம் ஆழத்திற்கு செல்வதாக சமூக ஆர்வலர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். இந்த மண் கடத்தல் குறித்து வருவாய்த்துறைக்கும் காவல்துறையினருக்கும் புகார் அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதனால் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாட்டால் உணவகங்கள் மூடப்பட்ட நிலையில் சென்னை கோயம்பேடு சந்தையில் டன் கணக்கில் காய்கறிகள் விற்காமல் வீணாக கீழே போடப்பட்டுள்ளனர். வளைகுடா போர் எதிரொலியாக சென்னை உட்பட தமிழகம் முழுவதும் வணிக பயன்பாட்டு சமையல் எரிவாயு வழங்குவது நிறுத்தப்பட்டுள்ளது. இதனால் பெரும்பாலான உணவகங்கள் மூடப்பட்டுள்ளனர். இதனால் சென்னை கோயம்பேடு காய்கறி சந்தையில் விற்பனை முற்றிலும் சரிந்து டன் கணக்கில் காய்கறிகள் தேங்கியுள்ளனர். மேலும் விற்பனையாகாமல் தேங்கிய காய்கறிகளை வணிகர்கள் கழிவு தொட்டியில் போட்டுள்ளனர். இதனால் கோயம்பேடு சந்தையின் பல்வேறு பகுதிகளில் காணும் இடமெல்லாம் காய்கறிகள் மூட்டை மூட்டையாக கிடக்கின்றனர். இதனால் வணிகர்கள் பேரிழப்பை சந்தித்துள்ளனர். வேலைக்கு சென்றுவிட்டு வீட்டிற்கு திரும்பிய இளம் பெண்ணுக்கு லிப்ட் கொடுத்து அழைத்து சென்று பாலியல் தொல்லை கொடுத்தவருக்கு தர்மடி கிடைத்தது. செங்கம் போலூர் நெடுஞ்சாலையில் உள்ள சோழவரம் ஆற்று பாலத்திற்கு அடியில் தனியாக நடந்து சென்று கொண்டிருந்த இளம் பெண்ணிடம் தவறாக நடந்து கொள்ள முயன்ற இளைஞர் சதீஷ்குமாரை அப்பகுதி மக்கள் மடக்கி பிடித்து தர்மடி கொடுத்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். மீண்டும் தலைப்பு செய்திகள். சென்னையில் அரை நூற்றாண்டு வளர்ச்சியை 5 ஆண்டுகளில் திமுக அரசு சாதித்து காட்டியுள்ளது. தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். வீடுகளுக்கு சமையல் எரிவாயு சிலிண்டர் தடையின்றி விநியோகம் செய்யப்படும்.
மத்திய பெட்ரோலிய அமைச்சக இணை செயலர் சுஜாதா சர்மா அறிவிப்பு. சென்னை வேளச்சேரி பரங்கிமலை இடையே ரயில் சேவை இன்று தொடக்கம். தெற்கு ரயில்வே சென்னை கோட்டம் அறிவிப்பு. மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள பதற்றமான சூழல் ஒட்டுமொத்த உலகத்தின் அமைதிக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல். ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்ரஸ் அறிவிப்பு. அமெரிக்காவில் நடைபெற்ற இந்தியன் வெல் ஓபன் டென்னிஸ் தொடர். பிரிட்டிஷ் வீரர் கேமரூன் நூரியை வீழ்த்தி ஸ்பெயின் கார்லஸ் அல்கார்ஸ் அரையிறுதி சுற்றுக்கு தகுதி. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றனர். மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். Super Sarvana Stores,